ஆக்சுவலா எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? அகைன் இது ஒரு பிளைண்டாக அப்படி நம்ம சொல்ல முடியாது. கரெக்டான ஆன்சர் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தேர்ஸ்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ணணும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உள்ள ஒருத்தவங்க அவங்க தேர்ஸ்ட் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுதோ, எவ்வளோ தாகம் எடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிக்கிட்டா போதும். நீங்கள் கம்மியாக தண்ணி குடிக்கிறீங்க, உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பே அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்க சொல்லி உங்களை வற்புறுத்தும். அதற்கான தேர்ஸ்ட் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகி நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிருவீங்க. இதுவே நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிருக்கீங்க, தண்ணி தேவையில்லைன்னா உங்களுக்கு தாகமே எடுக்க போகிறதில்ல. ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உள்ள ஒருத்தர் அவங்க தேர்ஸ்ட்டை வச்சு எவ்வளோ டிசைட் பண்ணிவிட்டு குடிக்கிறது போதுமான அளவாக இருக்கும். இதுவே கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்கிற பட்சத்தில் நம்ம பிளைண்டாக இவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கலாம். சில கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு யூரின் நிறைய போகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்களோட நெஃப்ராலஜிஸ்ட் சிறுநீரக மருத்துவரோட ஆலோசனையை பெற்று அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் ஃபாலோ பண்ணிக்கிறது தான் கரெக்டாக. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 கலர்ல வாட்டர் பாட்டில் வச்சிருப்பா. காலைல எழுந்தோடனே முதல் வேலையே இந்த 6 வாட்டர் பாட்டிலே ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ 6 லிட்டர் தண்ணி ஒரு நாளுக்குள்ள நான் இந்த 6 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். அது வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம அப்படி பண்ணலாமா? எனக்கு அவ்வளோ தேவைப்படல, ஆனாலும் கூட நான் அதை குடிக்கிறேன். அதை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒன்று. அகைன் இதற்கான பதில் கரெக்டான பதில். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக குடித்தாலும் அதுக்கான ஃபங்க்ஷனை உங்கள் கிட்னி பண்ணிவிடும். தேவையில்லாத வாட்டரை உங்கள் யூரின் மூலமாக வெளியேற்றிடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இதுவே கொஞ்சம் கிட்னி சரியாக வேலை செய்ய இல்லாத ஒருத்தர் 6 லிட்டர் 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது எல்லா நேரத்துமும் பிரச்சனையே வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி 6 லிட்டர் ஓவர் டே நீங்கள் செப்பரேட் பண்ணி 24 ஹவர்ஸில் பிரித்து குடிக்கிறது கூட ஓரளவுக்கு சேஃப் தான். 2-3 லிட்டர்ஸ்லேயே நீங்கள் 6 லிட்டர் குடிக்கிறீங்கன்னு வைங்க, அது டெஃபினட்டாக அதனால் ப்ராப்ளம் வரலாம். முக்கியமாக உடம்புல இந்த சோடியம்னு சொல்லக்கூட உப்போட லெவல் ரொம்ப குறைஞ்சிடலாம். நிறைய தண்ணி அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா அது அட்மிட் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சீரியஸ் பிரச்சனையாக கூட மாறிடலாம். ஸோ தாகத்துக்கு ஏற்ற அளவு தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட் அட்வைஸ். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 24 ஹவர்ஸில் நீங்கள் 4-5 லிட்டர்ஸ் குடிச்சா கூட பிரச்சனை எதுவும் வரப்போகிறதில்ல. இஃப் யுவர் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நார்மல்.